மாடரேட்டர் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்திபனை ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு பழைய பாதையில போயிட்டு இருக்கும் போது அவரு மட்டும் ஒரு தனி பாதையில புதிய பாதைன்னு போட்டு வந்தாராமா. அது ஒன்னும் பெரிய பாதை கிடையாது, ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கும். அன்னைக்கு வேணா பிடிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு அதை பார்த்தோம்னா பழைய பீத்த பாதை தான். புதிய பாதைன்னு சொன்னதுனால அதை பத்தி 2 வார்த்தை பேசிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பழைய பாதை என்னன்னா, பாலியல் வல்லுறவு செஞ்ச அந்த பெண் செத்து போயிரும். அதை தவிர அந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லை. ஆனா புதிய பாதை அப்படி இல்லைங்க. யாரால வல்லுறவு செய்யப்பட்டமோ அவங்கிட்டயே போய் அவங்கிட்டயே பேசி அவனை மயக்கி அன்பால, அதுதான் புதிய பாதை. அப்புறம் படிச்ச புள்ள வீட்லயே இருந்து சமைச்சு போடணும், அவன் வேலைக்கு தான் போவான், அதுவும் அடியாள் வேலைக்கு, பழைய பட்டறை. இதுல என்ன புதிய பாதை அப்படின்னு கேக்குறீங்களா? ஒருத்தன் நம்மளை கெடுத்துட்டா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த புதிய பாதை. அதுக்கப்புறம் அவரு பார்த்திபனா மாறினாரு. அதுக்கப்புறம் பார்த்திபன் ராதாகிருஷ்ணனா மாறினதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேச்சு முதல்ல இருந்தே வரும், ஆனா இன்னைக்கு பேசினது நல்லா இல்ல. அதுவும் அவரு ஓப்பனிங் கொடுத்திருப்பாரு பாருங்க அவரோட ஸ்டைல்ல, அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3 3 3 ஷார்ப்பா இருக்கான்னு கேக்குறாரு. இதுதான் பார்த்திபனுடைய ஸ்டைல் அப்படின்னு நம்ம ஆளுங்கெல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. ரோலிங் போத் தி கேமராஸ். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3 ஷார்ப்பா இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசிட்டதுனால அது புத்திசாலித்தனம் ஆகிடாதுங்கிற ஒரு பழி உமையில் இருக்குது. அதனால் நான் ஒருவேளை முட்டாள்தனமாக பேசினா கூட அதை புத்திசாலித்தனமாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, டீல். குந்தவைன்னு இவரு சொன்னதுக்கு புறால தூது விட்ட ஒரு அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, மைக் இருக்குன்னு பேசுறதெல்லாம் அறிவாளித்தனம் இல்ல, சில நேரங்கள்ல அறிவாளின்னு நினைச்சு பேசுறவங்களுக்கே அது ஆப்படிக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயும் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுவும் என்ன, புதிய பாதையை வகுத்தவரு கீதையில இருந்து மறுப்பு சொல்லியிருக்காருங்க. எது நடந்ததோ அது தவறாகவே நடந்தது தெரியும். இவரு வருத்தம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புறாட் விட்டவே பாத்திருக்காரு. உடனே கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் உட்பட வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன வெங்காயத்துக்கு சார் மன்னிப்பு கேட்டீங்கோ, நீங்க எவ்வளவு நல்லவர் சார், வல்லவர் சார், த்ரிஷா தெரிவித்த கண்டனத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்டதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். உடனே அந்த நண்பர்களுக்கு பார்த்திபன் ஒரு மெசேஜ் சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் என் நன்மையின் பக்கம் நிற்கவில்லை, உண்மையின் பக்கம் நின்றிருக்கிறீர்கள், என் நன்மை உண்மை, நன்மையே உண்மை அப்படின்னு சொன்ன பார்த்திபன் ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறாரே. இதுல எல்லாம் நம்ம பார்த்திபன் மேல நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இதுக்கு மேல பேச போறதுலதான் நமக்கு பார்த்திபன் மேல நமக்கு பார்த்திபன் மேல வருத்தம் இருக்குது. அத பத்தி தான் நம்ம பேச போறோம். பாண்டே கூப்பிட்டு சொன்னாராமா, பார்த்து குந்தவைய கொஞ்சம் ஓரமா வச்சுக்கலாம்ல, என்ன சார் தப்புன்னு கேட்டுக்கிறாரு. பாண்டேக்கு தான் யூடியூபோட தம்ப்நெயில் மேட்டர் எல்லாம் தெரியும்ல, அதனால நீங்க வெடிஞ்சா பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பார்த்திபன் அதை கவனிச்சு, ஆஹா தப்பாச்சே அப்படின்னு சொல்லி கலாட்டாக்கு கால் பண்ணாம மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி பேசின இடத்த இந்த மாதிரி நீங்க எடுத்துருங்க அப்படின்னு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒருத்தர், நம்ம ஆளுங்களுக்கு பழக்கப்பட்டது தானே, எங்க போனாலும் மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கிறது, அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல ஆள் நின்றுட்டு இருந்தாலும் இவ்வளவு மொபைல்ல தானே நம்ம பாத்துட்டு இருப்போம். நாங்களும் ஒவ்வொரு தடவையும் நாடகம் போடும் போது சொல்லதான் செய்வோம், உங்களின் ஒவ்வொரு செல்களின் வழியாகவும் நாடகத்தை பாருங்கள், உங்கள் ஒரு செல் வழியாக பாக்காதீங்க அப்படின்னு. அப்படி அந்த ஒரு செல் வழியா எடுத்த அந்த வீடியோவை எடுத்து வெளியே விட்டாரு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இப்படியே போகட்டும், இதை கடந்து கூட போயிடலாம், விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. அங்கதான் நமக்கு அவர் மேல காண்டே ஆகுது. இவரோட ஃப்ரெண்டு விஜய், இவர் பயங்கரமா வளர்ந்துருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு அரசியல வளர்ந்து வர அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு 1 2 3 ஷார்ப்பா இருக்கிற ஒருத்தங்களா கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூட வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. 1 2 3 ஷா என்ன சொல்லி இருந்திருக்கணும், நீங்க போயிட்டு வாங்க, சரி அதுவும் தப்பு இல்ல. ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் கழிச்சு போட்டிருந்தா யாருக்கு தெரிஞ்சிருக்கும். இது இப்ப எவ்வளவு பெரிய செட்பேக் கொடுத்துருக்குது. நானே அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன், நான் உட்பட இப்ப எல்லாருமே அவங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் திரிஷா விஜயோட கல்யாணத்துக்கு போனதுதான். விஜய் மேல உண்மையாலுமே உனக்கு அக்கறை இருந்தா நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்திருக்கணும். இப்படி ரஞ்சனால இருந்து பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் எல்லாத்தோட அட்வைஸுமே
த்ரிஷாவை நோக்கி தான் இருக்கு. அந்த கூறுகட்ட குக்கர் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேர் என்ன, விஜயா, ஏன் அவனுக்கெல்லாம் அறிவு இருக்காதா அப்படின்னு யாராவது கேட்பாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் ஒருத்தருமே விஜய கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்சது நீதான், உனக்கு தான் அறிவு வேணும். ஏன் உனக்கு அறிவு இல்லையா? இந்த மக்கள் மேல அக்கறை இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு யாராவது கேட்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏண்டா 41 பேர் கரூர்ல செத்தப்ப மனசாட்சியே இல்லாம பிளைட் ஏறி குடுக்கணும்னு ஓடி வந்தவன் தானே நீயே அப்படின்னு அப்ப கூட இவங்க யாருமே பேசலையே அப்படின்னு தான் நம்ம அன்னைக்கு வீடியோ போட்டோம். ஆனா பார்த்திபன் சொல்றாரு அந்த கரூர் பிரச்சனையில கூட வராத செட்பேக்கு இன்னைக்கு திரிசா கூட போனதுனால வருது. திரிசாக்கு ஏன் விஜய் மேல இப்படி ஒரு கெட்டணும்? கரூர் பிரச்சனையில கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளவு பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில இந்த பெண்மணி கலந்துக்காம இருந்திருக்கலாம். ஏங்க பார்த்திபன், நீங்க தான் கிறுக்கல்களை பயங்கரமா கிறுக்கிற ஆட்களாச்சே, நீங்களே புதுசா ஒரு பாதைய போட்டு சொல்லி இருந்திருக்கலாமே. ஆடா அறிவு கிட்ட விஜய், உனக்கு அறிவுன்னு கொஞ்சமாவது இருக்குதா இல்லையா? சொந்தமா சிந்திக்க தெரியாத உனக்கு, சொந்தமா பேச தெரியாத உனக்கு, ஆட மைக்கு கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் அந்த பக்கம் போய் எவ்வளவு தடவை தும்மணும், எவ்வளவு தடவை இருமணும், எவ்வளவு கண்ணுல இருந்து தண்ணி சொட்டணுங்கிற வரைக்கும் எழுதி கொடுத்தது தானே பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை தாண்டி உனக்கு சுய அறிவே இல்ல. நீ ஒரு மனித ரோபோட் தானே. அப்பேற்பட்ட நீ அந்த கல்யாணத்துக்கு த்ரிஷா கூட போலாமா வேண்டாமான்னு ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிட்ட கேட்டிருக்கலாம்ல. உன்னை நம்பியே இருக்கிற எந்த மக்கள் மேலயும் உனக்கு அக்கறை இல்ல. முரட்டுத்தனமா முட்டா கொடுத்துட்டு இருந்த யாரு மேலயும் உனக்கு அக்கறை இல்ல. மூணாவது மனுஷி வேணாம், பார்த்திபனோட டைலாக் வழியாவே சொல்லிடுவோம். இந்த பிரச்சனையில மொத்தம் 3 பேர்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல என்னுடைய அன்பு நண்பர் விஜய், அவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு நண்பர். 2வது இடத்துல அவருடைய மனைவி இருப்பாங்க. இன்னமும் கோர்ட்டு தீர்மானிக்காத வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க மனைவி தான், அந்த முக்கியமான ஸ்தானத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த 3வது மனுஷியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னது 3வது மனுஷியை பற்றி. இங்க முதல் மனுஷன் என்பவன் விஜய், ஒரு ஆண். சங்கீதா தான் 2வது. டைவர்ஸ் வர வரைக்கும் சங்கீதா தாங்க. டைவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேணா இருக்கிற 3வது மனுஷியா த்ரிஷா. ஆண் என்பவன் 1வது, மனைவி என்பவள் 2வது, அடுத்தது 3வது த்ரிஷா 1 2 3 3வது த்ரிஷா. அப்ப முதல்ல நிக்கிற அந்த ஆணுக்கு அறிவு வெங்காயங்கிறது கொஞ்சம் கூட தேவையில்லை. அப்படித்தானுங்க பார்த்திபன் ராதாகிருஷ்ணன். ஏன்னா உங்க புதிய பாதையில விஜய் அப்படிங்கிற புதிய மனுஷன், அட உங்க மனம் கவர்ந்த ஹீரோங்க, பெரிய ஆளுங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுவும் படத்துல நடிச்சிட்டு இருந்து வர காசெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு அப்புறம் இவ்வளவு மக்களோட அன்பை பெறுவது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம். செத்தவன் குடும்பத்துல இருந்தே எத்தனை பேரு செத்தாலும் அந்த செத்தவன் குடும்பத்துல இருந்தே உங்களை பாக்குறது எவ்வளவு பெரிய கொடுப்பனை. இந்த கொடுப்பனை கிடைக்கும்னா அவன் எத்தனை தடவை வேணா சாகட்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இப்பேற்பட்ட பாக்கியங்களை பெற்ற என் நண்பன் விஜய்க்கு என் நண்பன் போட்ட சோறு தினமும் தினம் பாரு. அப்பேற்பட்ட என் நண்பனுக்கு அப்பெல்லாம் வராத இழுக்கு கிட்டத்தட்ட 50 பேரு சாகிறதுக்கு காரணமான என் நண்பனுக்கு அப்பெல்லாம் இழுக்கே ஏற்படல. இந்த 3வது மனுஷி எண்ணத்துக்கு கூட போனா இந்த வார்த்தைய ஒரு சாதாரண தொண்டனோ ஒரு ரசிகனோ பேசினா கூட பரவாயில்ல. புதிய பாதையை வகுத்து உள்ள வெளியே இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு ஹவுஸ்ஃபுல்லா இருந்த விஷயங்களை எல்லாம் காமிச்சு வெற்றி கொடி கட்டிய சேரனின் வெற்றி கொடி கட்டிய பார்த்திபனே, சாரி பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இத்தனை அட்வைஸையும் ஏன் உங்க நண்பனுக்கு சொல்லல? ஏன்னா விளக்கெண்ணெய் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இப்படி எல்லாம் போலாமா? முதல்ல இந்த பேசிக் அறிவு கூட உனக்கு இல்லையே. நீ எல்லாம் கட்சியை நடத்தி என்னத்தை கிழிக்க போற? கட்சியை கலைச்சிட்டு பேசாம போய் அவன் காலடியிலேயே படுத்துக்கறா அப்படின்னு கிறுக்குவார் பார்த்திபன் ராதா. அடுத்த வீடியோல தொடரலாம். பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஆணாதிக்க சிந்தனையில இருந்துதான் நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் உண்மையும். த்ரிஷாக்கு அட்வைஸ் பண்ணது தப்பு இல்ல. என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணிருக்கணும்? உங்களை பத்தி ஒரு கட்சி தலைவர் அசிங்கமா பேசுறப்பவும் சுத்தி இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் உங்களை அசிங்கமா பேசும்போதும் நீங்க தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சங்கீதாவை சேர்ந்த எல்லாரும் சொல்லும் போதும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சப்போர்ட்டா வராத இந்த கூறுகட்ட குக்கரை இவனுக்காகவே பேசாத மடையன். இவரை பொறுத்த அளவுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரும் அடையணுங்க. நீங்க எனக்கு வேண்டியே பேசி எனக்கு வேண்டியே அடிச்சுக்கிட்டு எனக்கு வேண்டியே சண்டை போட்டுக்குங்க. ஏன்னா
நான் விஜய். இப்படி ஒரு மாங்காமடையனை நம்பாதீங்க த்ரிஷா அப்படின்னு நீங்க வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அப்படி நீங்க கண்டிப்பா போட்டிருக்கணும், போடுவீங்க, கண்டிப்பா போடுவீங்க. அடுத்த வீடியோல த்ரிஷாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. உங்க நண்பனாகிய மடையனுக்கு கிடையாது. விஜய்க்கு தி பெஸ்ட் அட்வைஸ் கொடுத்தது யார் தெரியுமா? எங்க இயக்குனர் கிருத்திகா தான். வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், செக் பண்ணி பாத்துக்கோங்க. பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், நான் கோவமா தான் பேசினேன், ஆனா வீடியோ புன்னகையோட தான் வரும். நம்ம எல்லாரும் புன்னகையோடயே இருப்போம். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.